டெக் லவ்வர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓப்போ F33 ப்ரோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, ஓப்போ அதை ஃபஸ்ட்டு ஒரு அன்பாக்சிங் பண்ணிடுவோம். அதில் ஓப்போ நிறைய ஹைலைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 MP அல்ட்ரா வைடு செல்ஃபி கேமரா இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 7000 mAh பேட்ரி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்கும் சூப்பராக இருக்குது, அதுக்கு கொடுத்துருக்காங்க. நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கலர் OS 16 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க சாஃப்ட்வேர். ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ ஒரு குயிக் அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஓகே, மொபைல் கேஸ் இருக்குது, லேட்டராக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு டைப் A to டைப் C சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. அது போக ஒரு 80 வாட் சூப்பர் சார்ஜரும் சூப்பர் வோக் சார்ஜரும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இட்ஸ் டூ குட். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சிம் எஜெக்டரும் இதில் கிடச்சிருக்கு. சரி, இப்போ நம்ம இந்த மொபைல் எடுத்து பார்க்குறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃப்ளெக்சிபிளாகவும் ஒரு கைக்கு வந்து அடக்கமாகவும் வந்து இருக்குது அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா இந்த பேக் டிசைன் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபாரஸ்ட்டோட ஹோப் இருக்கிற மாதிரி ப்ளூவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அந்த கேமராவாக இருக்கட்டும், சின்னதாக நமக்கு ஆப்பிள் 17 வந்துருக்குது இல்லையா, அந்த மாதிரி சின்னதாக இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஏஐ கேமரா அப்படிங்கிற ஒரு ஹைலைட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவோட அவுட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் ரிங், இந்த லைட்டோட இதுலேயும் ஒரு சில்வர் ரிங்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த மொபைல் வந்து ஒரு லுக் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து மிஸ்டி ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு கலர் வேரியன்ட் இருக்கிற மொபைலை தான் நம்ம இப்போ ரிவ்யூவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரி, இதில் ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா, பொதுவாக ஓப்போ ரொம்ப ட்ரஸ்டடாக இப்போ நிறையா ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். அதுலேயும் நிறைய மாடல்ஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் ரேட்ஸில் வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 1 piece ஃபைபர் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ விச் இஸ் டூ குட். ஸோ இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன்ஸுக்கு பெரிய ஹோப்பில் இது அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். சரி, இவ்வளோலாம் கொடுக்குறாங்க, ரைட். இதோட வெயிட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லவே இல்லைங்க. இது 194 grams தான் இந்த வெயிட் இருக்குது. ஸோ அப்போ ரொம்ப ஒரு நீட்டான ஒரு லெஸ் வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டும் இருக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கிறோம். சரி, ப்ரொடெக்ஷனை பொறுத்தவரையிலும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ப்ரொடெக்ஷனை பொறுத்தவரையிலும் IP66, 68 அண்டு 69K யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எதுக்காக இது அப்படின்னு தெரியும், வாட்டர் அண்டு டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக. ஸோ அதில் இப்போ இருக்கக்கூடிய 69K ஹையஸ்ட்டாகவும் நமக்கு ப்ரொடெக்ஷன் ரேட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கேமராவை பற்றி சொல்லி ஆகணும். இப்போ கேமராவில் செல்ஃபி கேமரா மோடில் இதில் ஒரு ஸ்பெஷலைசேஷன் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா 50 MP செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, எல்லாருமே 50 MP கேமரா தானே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லவே இல்லை. எப்போவுமே நம்ம பேக் கேமராவை பற்றி சொல்லுவோம். இந்த தடவை ஏன் ஃப்ரண்ட் கேமராவை சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க மட்டும் 100 degree ஃபீல்ட் ஆஃப் வியூ ஆங்கிள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ செல்ஃபிலேயே வைடு கவர் ஆகிற ஒரு சூப்பரான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த இதெல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு அல்ட்ரா வைடு கேமரா அப்படிங்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் இருக்குது. க்ளோஸும் எடுத்துக்கலாம், அல்ட்ரா வைடும் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு செல்ஃபியில் இவ்வளோ ஃபியூச்சர் கொடுத்த ஒரே ஒரு கேமரா இதைத்தான் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட்டும் பண்ணுவேன், சொல்லவும் செய்வேன். ரியர் கேமராவை பொறுத்தவரையிலும் 50 MP கேமரா கொடுத்துருக்குறாங்க. EIS கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் கேமரா வந்து 2 MP டெப்த்தை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் செல்ஃபி அந்த பேக், இதை ரெண்டையும் பொறுத்தவரையிலும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆரஞ்சு, ப்ளூ, அந்த வந்து என்ன வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வேணாலும் நீங்கள், ஈவன் ரெட்டு, ஸோ க்ரீன்னு எந்த வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே கலர் வேரியண்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் போட்டோ இல்லை நீங்கள் கேன்வாவில் போட்டோ எடிட் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஆன் ஸ்க்ரீன் எடிட்டுக்கும் நீங்கள் எனக்கு ஒரு இமேஜ் வந்து ரெட்டு மேப்பில் வேணும், ரெட் டோனாக வேணும், இல்லை க்ரீன் டோனாக வேணும், ஒரு ப்ளூ டோனாக வேணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் அங்கே அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. சில இதில் பேக் கேமராஸ்க்கு மட்டுமே இருக்கும், இல்லை இது வந்து 2 கேமராஸ்க்குமே அவைலபிள் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஏஐ போர்ட்ரேட் க்ளோ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போல்லாம் எல்லா மொபைல்லையும் ஏஐ கேமரா தாங்க வருது. அதுலேயும் அந்த போர்ட்ரேட் க்ளோ எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ரொம்ப ஹை எஃபிஷியண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஸ்டில்லையே அழகாக காட்டுறதா இருக்கட்டும்,
இல்லை இமேஜே லிட்டில் வேரியண்ட்டாக காட்டுறதா இருக்கட்டும், இந்த ஏஐ போர்ட்ரேட் க்ளோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பொதுவாக எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிஃபோர் ஆஃப்டர் காட்டுறது, ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் அதுக்கு யூஸ் பண்ணுது. ஆனால் இதே மாதிரி ஆப்பிள் 17 ப்ரோலாம் இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இதுலேயும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நிறைய ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் கிளியராக இருக்கக்கூடியது அப்படின்னா, அட் அ டைமில் முன்னாடி இருக்கிறவங்களும் நம்மளும், இப்போ இதெல்லாம் வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக அப்படின்னா, இந்த இன்டர்வியூ எடுக்கிறது. ஸோ யூடியூப் இன்டர்வியூஸ்லாம் நான் எடுக்கிறேன், முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, பின்னாடி நான் இங்கேருந்து கேட்க போகிறேன் அப்படின்னா, அந்த ஆப்ஷன்ஸும் இதில் ரொம்பவே சூப்பராக வந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, ப்ராசஸர் அப்படின்னு பொறுத்தவரையிலும் டைமென்சிட்டி ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6360 மேக்ஸ் அப்படிங்கிற ப்ராசஸர் நல்ல ஒரு டீசெண்டான ப்ராசஸர், ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். சரி, பேட்ரி நான் பாக்ஸ்லேயே அவங்களும் கொடுத்துருக்காங்க, நானும் திரும்ப சொல்லிடுறேன். 7000 mAh பேட்டரிங்க. நீங்கள் தாராளமாக 2 நாள் இதை நீங்கள் போட்டு ட்ராவலுக்காக இருக்கட்டும், இல்லை நான் வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்கிறேன், இல்லை நான் வந்து சோசியல் மீடியா ஹேண்ட்லராக இருக்கிறேன், இல்லை நான் அதிகமாக யூடியூப்லாம் பார்ப்பேன், இல்லை அதிகமாக வந்து நான் பேட்ரி வந்து போட்டே இருக்கிற மாதிரி அப்படி இருக்குதுங்கிற எல்லாத்துக்குமே இது ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லலாம். ஹையஸ்ட் இன் பேட்ரி 7000 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடியே நம்ம சொன்னோம் 80 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் இதில் இன்னொன்று நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம், 10 வாட்ஸ் ரிவர்சபிள் சார்ஜரும் இதில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சூப்பரான விஷயமா, நல்ல ஒரு அப்டேட். ஓப்போவை பொறுத்தவரை ஒரு நல்ல அப்டேட்னே நான் பார்க்குறேன். சரி, இது எல்லாமே ஓகே, ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப சவுண்டெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தாங்க ஒரு ஹைலைட் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் வந்து டுவெல் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு வெளியில் அவுட் மோடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் மோடில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மேக்ஸுக்கு மாறிடும். எக்ஸ்ட்ரா மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது இதில். இப்போ நிறைய மொபைலில் 200 300 வேல்யூம் ரேட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் இது அப்படி கிடையாதுங்க. அவுட்டோர் மோடுனே தனியாக கொடுத்து அதுக்கு தனியாக ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் வந்து அந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வரும். இப்போ நம்ம பழைய சைனா செட்லாம் பார்த்துருப்போம், இங்கே வச்சா தெருவோட முனை வரையும் கதரும் அப்படிங்கிறதெல்லாம். அந்த மாதிரி இல்லை, இது ரொம்ப டீசெண்டாக ரொம்ப பங்க்சுவலாக வந்து இது அஃபெக்ட் ஆகுது. நாங்கள் செக் பண்ணி பார்த்த வரலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேவை பொறுத்த வரலும் 6.57 FHD AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1400 நிட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. நம்ம பிரைட்னஸ் அப்படிங்கிறது வெளியிலாம் நம்ம பார்க்கும்போது டீசெண்டாகவும் ரொம்ப ஆவரேஜாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரலும் 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ரொம்பவே ஆப்டடாக இந்த மொபைலுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஓகே. சாஃப்ட்வேரை பொறுத்த வரலும் பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணது தான். கலர் OS 16 வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2 இயர்ஸ்க்கான OS அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் நமக்கு கிடச்சிருக்குது. இதில் மெயின் ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்ன நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, எல்லா மொபைல்லையும் இருக்கக்கூடியது அந்த செல்ஃபி மோடு நம்ம எல்லா மொபைல்லையும் கிடையாது. அந்த செல்ஃபி மோட்லேயே நம்ம ஏஐ இம்பேக்ட் ஆகக்கூடிய மல்டி கலர் மோடு வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவுட்டோர் மோடு நமக்கு கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் க்ளவுஸ் மோடு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன க்ளவுஸ் மோடு அப்படின்னா, நிறைய டாக்டர்ஸு, நிறைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் க்ளவுஸை யூஸ் பண்ணி பண்ணும்போது ஆண்ட்ராய்டில் கண்டிப்பாக ஒர்க் ஆகிறது இல்லை, ஏன்னா அது ரப்பர் மேடு அப்படிங்கிறதுனால. ஆனால் இது அவங்க க்ளவுஸ் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் போட்டு வியர் பண்ணிட்டு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் க்ளவுஸ் போட்டு மூவ் பண்ணாலும் அது மூவ் ஆகும், டச் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகும்னு. நிறைய அடிஷ்னல் மோட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் தாராளமாக வாங்கி இந்த மொபைல் யூஸ் பண்ணலாம். சரி, இந்த நம்மளோட ஓப்போ F33 Pro யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்த ஃபோனில் இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதே நான் தரலாம். சரி, இதை நம்ம எங்கே வாங்கணும் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, ஆன்லைனில் வாங்கலாமா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டோரில் அடையார் நெட்வொர்க்ஸில் நீங்கள் தாராளமாக எங்கள்கிட்ட ரேட்டை விசாரிங்க. எதனால நாங்கள் விசாரிக்க சொல்கிறேன் அப்படின்னா, 23 வருஷம் எங்களோட அடையார் நெட்வொர்க்ஸில் நாங்கள் மக்களோட பேராதரவில் நடத்தி 24வது வருஷத்தில் அடியெடுத்து வச்சுருக்கிறோம். அந்த 23 வருஷம் நன்றியை நாங்கள் டிஸ்கவுண்டாக நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு டிஸ்கவுண்ட் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது எங்கள்கிட்ட. இப்போ கூட லாஸ்ட் மந்த்து டிஸ்கவுண்டில் கூப்பன் நாங்கள் கொடுத்து அதில் ஸ்கூட்டி வாங்கிட்டு போனவங்களாம் எங்கள்கிட்ட கஸ்டமராக இருக்கிறாங்க. அப்போ அந்த லக்கி வின்னர் நீங்களுமா இருக்கலாம். அது இல்லாமல் ஆன்லைனில் கொடுக்கக்கூடிய விலையை விட நாங்கள் கம்மியாக கொடுத்து வித் ஆஃபரோடு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் என்கொயரி பண்ணி பார்க்கலாம். சரி, ஆஃபர்லாம் கொடுக்குறீங்க ரெடி, நீங்கள் கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டிஸ்லாம் ஆன்லைனில் கொடுக்குறாங்க, நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னா
நீங்கள் அங்கே கிடைக்கக்கூடிய அதே கார்டு ஃபெசிலிட்டிஸ், அதே டிஸ்கவுண்ட் வேல்யூ உங்களுக்கு நாங்கள் தாராளமாக தர்றோம். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஜஸ்ட்டு ரேட்டை மட்டும் விசாரிச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா தாராளமாக வாங்கலாம். பிடிக்கலைன்னா நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்க முடியும். நீங்கள் எங்கள்கிட்ட ஒரு தடவை கஸ்டமராக வரும்போது நாங்கள் தொடர்ந்து உங்களை கஸ்டமராக வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் முற்படுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது ரிவ்யூ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை ரேட் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ரேட்டும் டீட்டெயில்ஸு ப்ளஸ் இல்லாட்டி சேட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் நாங்கள் தரோம். நன்றி.